முன்னாடியே போர்டு போட்டிருக்காங்க. அவுட் சைட் வெஹிக்கல்ஸே அலௌட் இல்லைனா எப்படி வெளியில இருந்த 2 ஆண்கள் வந்து உள்ள போய் அபியூஸ்மெண்ட் நடந்திருக்கும். அப்போ அந்த லட்சணத்தில் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு என்பது இருக்குதா அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களா, எப்படி உள்ளே போயிருக்க முடியும்? இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸில் வெளியில் இருக்க ஒரு பர்சன்ஸ் எப்படி வந்து போயிருக்க முடியாது? அபியூஸ்மெண்ட் நடந்த அளவுக்கு கேம்பஸ்குள்ளே நடக்கும்போது யாருமே கூடவா வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கேம்பஸ்குள்ள படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு எந்த ஒரு சூழ்நிலையில இருக்குதுன்றத சொல்லணும். இன்னைக்கு வாய்க்கிழியே பேசக்கூடிய திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இதே தமிழக அரசாங்கத்தையும் நம்ம என்ன கேட்கறோம்னு சொன்னா, இதே சட்ட ஒழுங்கா வந்து நாங்க கைக்குள்ள வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய தமிழக காவல்துறையும் பார்த்து கேட்கறோம். இவ்வளோ சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு மீசிய முறுக்கின்னு வரக்கூடிய காவல்துறையை கேட்கறோம். தப்பு பண்ணிருக்கிறான், ஃப்ராடு 2 பேர் இருக்கிறான். அந்த ஃப்ராடை கைய கால உடச்சி உட்கார வைக்கிறதுக்கு வக்கு இருக்குதா?